ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம எல்லோருக்குமே ரொம்ப பிடிச்ச பால் கொழுக்கட்டை. பால் கொழுக்கட்டை செய்யும்போது கரைஞ்சி போகாமல் நல்ல க்ரீமி டெக்ஸ்சரில் சாஃப்டாக நல்ல டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் 1.25 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் மேல் மாவுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணி லேசாக கொதிக்க ஆரம்பிக்கட்டும். எந்த கப்பால் தண்ணி அளந்தீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு இடியாப்ப மாவு இல்லைன்னா கொழுக்கட்டை மாவு சேர்த்து கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா மாவை சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டு நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் கூட பேனோட சூட்டிலேயே மாவு நல்லா இறுகி வர ஆரம்பிக்கும். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா சேர்ந்து திரண்டு வந்திருக்கு. இப்போ நாம் இதை வெளியே எடுத்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். மாவு கை பொறுக்கிற அளவு சூடு வந்த உடனே மாவை கையாலேயே லேசாக சாஃப்டாக பிசைஞ்சு விட்டுக்கங்க. அழுத்தி பிசையக்கூடாது. நல்லா மெத்துன்னு சாஃப்டாக பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டதுக்கு அப்புறமா சின்ன சின்ன உருண்டையாக இந்த மாதிரி கையாலேயே உருட்டி விட்டுக்கங்க. இல்லைன்னா சிலிண்டர் மாதிரி இந்த மாதிரி கூட சின்னதாக உருட்டி விட்டுக்கலாம். அவ்வளவுதான். இதே மாதிரி எல்லா மாவையும் உருண்டையாவோ தட்டையாவோ உருட்டி எடுத்துக்கங்க. கொஞ்சம் சின்ன சைஸாகவே உருட்டி எடுத்துக்கங்க. அப்போ தான் நமக்கு பால் கொழுக்கட்டை நல்லா வெந்து இனிப்பும் நல்லா இறங்கி சாப்பிட நல்லாயிருக்கும். இந்த கொழுக்கட்டையை ஒரு 1/2 மணி நேரம் மூடி வச்சிடுங்க. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் பால் கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா கொழுக்கட்டை உங்களுக்கு சட்டுன்னு கரையாமல் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். அதுக்குள்ளே நாம் வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எந்த கப்பால் அரிசி மாவு அளந்தீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம், கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்கோங்க. இதுக்கு பாகு பதம்லாம் எதுவும் தேவையில்லை. வெல்லம் தண்ணியில் நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா வெல்லம் தண்ணியில் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இந்தளவுக்கு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே எடுத்துடலாம். அடுத்து ஒரு 1/2 மூடி தேங்காயை துருவி தண்ணி சேர்த்து நல்லா திக்காக ஒரு 3/4 கப் அளவுக்கு முதல் பால் எடுத்துக்கோங்க. கூடவே தண்ணி சேர்த்து 2வது தேங்காய் பால் கொஞ்சம் தண்ணியாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தேங்காய் பாலை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். 2வது தேங்காய் பாலும் தண்ணியும் சேர்த்து ஒரு 3 கப் அளவு தண்ணி இருக்கிற மாதிரி இந்த பேனில் எடுத்துக்கலாம். இப்போ இந்த தேங்காய் பால் லேசாக கொதிக்க ஆரம்பித்த உடனே உருட்டி வச்ச உருண்டையிலேருந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதை நம்ம 3 பேட்சாக சேர்த்துக்கலாம். முதல் பேட்ச் கொழுக்கட்டை சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 30 செகண்ட்ஸ் அப்படியே இருக்கட்டும். ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா அடுத்த பேட்ச் கொழுக்கட்டையும் சேர்த்துக்கோங்க. 2வது பேட்ச் சேர்த்ததுக்கப்புறம் திரும்பவும் ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு அப்படியே இருக்கட்டும். அடுத்து 3வது பேட்ச் கொழுக்கட்டையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பேட்சாக சேர்த்து வேக வைக்கும்போது கொழுக்கட்டை ஒன்றோட ஒன்று சேர்ந்து உடஞ்சி கரைஞ்சி போகாமல் நமக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வரும். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை எல்லாமே நல்லா வெந்து மேலே இந்த மாதிரி மிதந்து வர ஆரம்பிக்கும். இப்படி வந்தாலே நமக்கு கொழுக்கட்டை ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சுன்னு அர்த்தம். தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவை கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி இந்த மாதிரி கொழுக்கட்டையில் சேர்த்துக்கங்க. அரிசி மாவை கொழுக்கட்டையில் சேர்த்து வேக வைக்கும்போது நமக்கு நல்லா கொழுக்கட்டை க்ரீமி கன்சிஸ்டன்சியில் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அரிசி மாவை சேர்த்து லேசாக கலந்து விட்டுக்கங்க. கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்திங்கன்னா நல்லா கொழுக்கட்டை கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். அடுத்து இதில் நம்ம கரைச்சி வச்ச வெள்ளைப்பாகை வடிகட்டி சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பாகு சேர்க்குறதுக்கு முன்னாடி கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வெள்ளைப்பாகை சேர்த்துக்கங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெல்லம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெல்லத்தோடு சேர்த்து கொழுக்கட்டை ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. வெள்ளைப்பாகோடு சேர்த்து குறைச்சி வச்சு கொதிக்க விடும்போது நமக்கு கொழுக்கட்டை சாப்பிட இன்னுமே நல்லாயிருக்கும். அடுத்ததில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக தேங்காய் துருவல், முந்திரி பருப்பு 2யுமே நெய்யில் லேசாக வறுத்து இதில் சேர்த்துக்கலாம். நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு தேங்காய் சேர்த்து சாப்பிடும்போது இது டேஸ்ட்டு இன்னுமே நல்லாயிருக்கும். இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டு 1 நிமிஷத்துக்கு லேசாக கொதிக்க விடுங்க. இது எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அடுத்து இதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு கெட்டியான தேங்காய் பாலை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். அடுப்பை குறைச்சி வச்சுட்டு தேங்காய் பால் சேர்த்து
ஒரு முறை நல்லா கலந்து விட்டு நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் கொதிக்க வைக்கக்கூடாது. நல்லா ஒரு முறை கலந்து விட்டதுக்கப்புறம் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடுங்க. அவ்வளவுதான், நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் க்ரீமியான பால் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.